السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அதிகாலை சிந்தனை வழியாக தொடர்ந்து நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ வரலாற்றை நாம் துவங்கி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இறைவசனம் முதலாக இறங்கிய போது அந்த வசனத்தில் அல்லாஹ் இக்ரா நபியை நீங்கள் ஓதுங்கள் என்ற ஏவலைத்தான் முதலில் ஏவி இருக்கிறான். அதை அடிப்படையாக வைத்து குர்ஆனை ஓதுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, குர்ஆன் எந்த அளவுக்கெல்லாம் இந்த உலகத்திலே சாதனை நிகழ்த்தி இருக்கிறது, யார் அந்த குர்ஆனை தொழுகிறார்களோ அவர்களெல்லாம் மனம் மாறி இருக்கிறார்கள், மாற்றார்களுடைய மனமெல்லாம் கவர்ந்த குர்ஆனாக அந்த குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய விஷயத்திலே சமுதாயம் இன்றைக்கும் அலட்சிய போக்காக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நாம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றுக்கு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆரம்ப 5 வசனங்களை இறக்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக் கொண்டே தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்தார்கள். என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஜா நாயகி போர்த்தி விட்டு அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், நீங்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது என்று ஆறுதல் படுத்தி தன்னுடைய உறவினராகிய முன்வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்த வரக்கத் இப்னு நௌஃபலிடம் அழைத்து சென்றார். அவர், உங்களிடத்திலே வந்தவர் ஜிப்ரீல், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற முன்வாழ்ந்த நபிமார்களிடத்தெல்லாம் எந்த மலக்கு வந்தாரோ அந்த மலக்கு தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்ற செய்தியை தெரியப்படுத்துகிறார். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற செய்தியை தெரியப்படுத்துகிறார். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான செய்தியும் அதற்கு பிறகு சில ஆண்டுகள் வரவில்லை. சில ஆண்டுகள் எந்த விதமான செய்தியும் இறைவனிடமிருந்து வரவில்லை. அல்லாஹ்வின் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனதை முதலாக அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சாரும். அவர்கள் தான் முதலில் ஈமான் கொண்டார். பெண்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் தலை தோங்கி இருக்கிறது. அவர்கள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாயை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது 4 மகள்கள் இருந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 11 வயது. அடுத்து ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 9 வயது. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 7 வயது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 5 வயது. இந்த 4 பெண் குழந்தைகளும் தாயை தொடர்ந்து அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் தான். பெரும்பாலும் பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த 4 பெண் குழந்தைகளும் தாயை தொடர்ந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாயை தொடர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் இவர்களின் பெயர் வெளியில் வருவதில்லை. அடுத்த மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்ச நண்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது இளையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், நபியாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அன்சுல்லாஸ் அவர்கள் இந்த சுபச்செய்தி தனக்கு கிடைத்ததும் பாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சதீகிஹில் ஹமீமி அபீபக்கர் லியுக்பிரஹு பிமா அக்ரமஹு அல்லாஹு பிஹி மினன் நுபுவா வர்ரிசாலா. அன்சுல்லாஸ் அவர்கள் இந்த செய்தி தனக்கு கிடைத்ததும் தன்னுடைய உச்ச நண்பர் அபூபக்கரை தேடி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்றார்கள். அன்சுல்லாஸ் அவர்களுக்கு அபூபக்கர் அல்லாஹ் தான் உச்ச தோழர். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்புகள் இருந்ததோ அத்தனை பண்புகளும் அபூபக்கர் அல்லாஹ்விடத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணங்கியதில்லை, அபூபக்கர் அல்லாஹ் சிலை வணங்கியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது அருந்தியதில்லை, அபூபக்கர் அல்லாஹ் மது அருந்தியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்புகள் இருந்ததோ அத்தனையும் அவர்களிடத்தில் இருந்தது. சொல்வார்கள், உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் என்று. நண்பன் எப்படியோ அப்படித்தான் நம்ம அப்படித்தான் இருப்போம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு என்பது அவ்வளவு தூய்மையானதாக அபூபக்கர் அவர்களோடு இருந்தது. சிறந்த தோழமையை அல்லாஹ் தேர்வு செய்திருந்தான். அவர்களோடே தான் இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தன்னை வேகமாக தன்னுடைய நண்பர் அபூபக்கர் அவர்களை தேடி செல்கிறார்கள். தனக்கு நுபுவத் நபித்துவம் வழங்கப்பட்டதையும் தனக்கு தான் தூதராக அறிமுகப்படுத்தப்பட்டதையும் சொல்வதற்காக தேடி அபூபக்கர் அவர்களை தேடி செல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயதோஹு இலல் ஈமான் பிஹி, அவரை தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறார். ஃபஆமன பிஹி, அவர் ஏற்றுக்கொண்டார். தூன தரதுதின், எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல். இங்கதான் விஷயம், எந்த விதமான தடுமாற்றம் இல்லை. சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார். வஷஹித ஷஹாதத்துல் ஹக், கலிமாவை மொழிந்தார் அவர். ஃபகான அவ்வளவு மன் ஆமன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினர் ரிஜால், அபூபக்கர் அவர்கள் தான் ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பெண்களில் ஹதீஜா நாயகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போல் ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இதுக்கான மின் அஹஸ்ஸி அஸ்ஹாபிஹி கபலல் பஅஸா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அவருக்கு வழங்கப்படுவதற்கு முன்னாலேயே மிக நெருங்கிய தோழராக இருந்தார். ஆரிஃபம் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு அறிந்தவராகவும் இருந்தார். வபி அஹ்லாகிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி அறிந்தவராக இருந்தார். வகான யஅலமு மின் சித்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமானியத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையையும் நாணயத்தையும் உண்மைத்தன்மையும் அவர் அறிந்து வைத்திருந்தார். மா யம்னஉ மினல் கிذب அலல் ஹல்க் ஃபகைஃப யக்ذب அலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்புகள் விஷயத்திலே எந்த விதமான பொய்யும் பேசியதில்லை. வாழ்நாளில் நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி நபித்துவத்திற்கு பின்னாலும் சரி எந்த பொய்யுமே பேசாதவர். அல்லாஹ் விஷயத்தில் எப்படி பொய் பேசுவார்? அபூபக்கர் அப்படி சிந்திக்கிறார். பொய்யே பேசாதவர் எப்படி அல்லாஹ் விஷயத்தில் பொய் பேசுவார்? அப்படி சிந்திக்கிறார் அபூபக்கர். வலிதா பி முஜர்ரதின் மா தகரலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் அர்ஸலஹு ரசூலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்கிறான், ரசூலாக அனுப்பி இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவர் சாரா இலா தஸ்தீகிஹி வல் ஈமானி பிஹி, அவரை ஏற்றுக்கொள்ளவும் அவரின் மீது நம்பிக்கை கொள்ளவும் ஈமான் கொள்ளவும் விரைந்தார். அபூபக்கர் உடனே ஏற்றுக்கொண்டார். வளமைய தரந்து, அவர் எந்த விதமான தடுமாற்றமும் அபூபக்கர் இது விஷயத்திலே வரவில்லை. எந்த சந்தேகம் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த அவர் உடனே அபூபக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ரவா இப்னு இஸ்ஹாக் அன் விதாயத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய அந்த ஆரம்ப காலம் குறித்து இஸ்ஹாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபஹத்தஸனி முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹில் ஹஸீனி தமீமி, அப்துல்லாஹ் ஹஸீனி தமீமி
அவர்களின் மகன் அப்துல் ரஹ்மான், அவர்களுடைய மகன் முஹம்மது அறிவிக்கிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொன்னதாக قال ما دعوت احدا الى الاسلام الا كانت عنده قبوة وتردد ونظر الا ابا بكر ما اكم عنه حين دعوته ولا تردد عليه. நாயகம் சொல்கிறார்கள், நான் பலருக்கும் இஸ்லாத்தை அழைப்பு கொடுத்துகிறேன், இஸ்லாத்தின் பால். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடத்தில் எந்த விதமான தடுமாற்றம் கிடையாது, தயக்கம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. எதுவும் இல்லாமல் அப்படியே அபூபக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் குறித்து பெருமையாக பேசுகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சவுர் குகையிலே மதீனாவுக்கு பயணப்படுவதற்கு முன்னால், ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் வழியிலே சவுர் குகையிலே தங்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு குறித்து சொல்கிற போது இதுஹுமா ஃபில் காரி இது யகூனு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. அந்த ரெண்டு பேரும் குகையிலே இருந்தபோது இது யகூனு அந்த நேரத்திலே அவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸாஹிபிஹி தன்னுடைய தோழரிடத்திலே, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தன்னுடைய தோழரிடத்தில் என்று வருகிறது குர்ஆனிலே இந்த சம்பவம் குறித்து. அதனால் ஒட்டுமொத்த ஆய்வாளர்கள், ஒட்டுமொத்த உலமா பெருமக்கள் சொல்வார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபி இல்லை என்று ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர். வேறு எந்த சஹாபியை குறித்து சொன்னாலும் அவன் பெரும்பாவையாவான். ஆனால் இந்த இடத்தில் சாஹிப் அவரின் தோழர் இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதால் அபூபக்கர் அவர்களை ஒருவன் சஹாபி இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த அளவுக்கு அபூபக்கருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கிறது. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை பெறுபவர் அபூபக்கர் அவர்கள் தான் மனிதர்களில். நமக்கு முதல் தரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அடுத்து உலுல் அஸ்முகள் என்று சொல்லப்படுகிற முக்கியமான 6 நபிமார்கள். அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் நபிமார்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அந்த 6 நபிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம். உலகத்தில் முதல் சிறந்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கடுத்து ரசூல்மார்கள், 313 ரசூல்மார்கள் வரிசையாக. அதற்கடுத்து லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களின் மிகச்சிறந்த அந்தஸ்தை பெறுபவர் அபூபக்கர் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் அருளுக்குரியவர் என்றால் அவர் அபூபக்கர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக அபூபக்கர் அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் குறித்து சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், மா நஃபஅனி மாலு கத்தின் மா நஃபஅனி மாலு அபூபக்கர் ஃபபகா அபூபக்கர் வகால வஹல் அன வமாலி இல்லா லக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாவில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் அறிவிக்கிறார்கள், எந்த மனிதர்களுடைய பொருளாதாரமும் அபூபக்கருடைய பொருளாதாரம் எனக்கு பயன்பட்டதை போல பயன்படவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அபூபக்கர் அவர்கள் வாரி வாரி தந்தார் இஸ்லாத்திற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. இதை கேட்டு அபூபக்கர் அழுதார்கள். அப்போ சொன்னாங்க அபூபக்கர், எனக்கு என்னுடைய நானோ என்னுடைய பொருளாதாரமோ எனக்கு பெரிதல்ல, எல்லாம் உங்களுக்கே அர்ப்பணம் நாயகமே என்றார்.
என்னுடைய பொருளாதாரம் நானும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அபூபக்கர் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம். அபூபக்கர் குறித்து இன்ஷா அல்லாஹ் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இந்த வரலாற்றின் வரிசையில சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் ஃபஜ்ர் உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை முடித்து அதற்கு பிறகு 4 கலீஃபாக்களாகிய அபூபக்கர் அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் தனியாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை வரலாற்றுக்காகவே நாம் ஒதுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அதை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு